ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம் ரோஷினி வீடு. ரோஷினி வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சோயா சங்க்ஸ் அப்படிங்கிற மீல் மேக்கரையும் சேனக்கிழங்கையும் வச்சு சூப்பரான கிரேவி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீல் மேக்கரையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ரோஷினி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனேயுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போயுமே வந்து கிரேவி செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி எல்லாமே. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை 2ஆக கீரி சேர்த்துக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தக்காளி வந்து நான் 3 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவிக்காக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1 கப் தேங்காய். நீங்கள் வந்து தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேங்காயோட கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, சோம்பு இது 3மே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து இப்போ இந்த கிரேவியோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருக்குறோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்குறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. சேனக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா, மீல் மேக்கர் சேர்த்த உடனே வந்து தண்ணி எல்லாமே வந்து இது இழுத்துரும். அதனால தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து மல்லியில சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள், மீல் மேக்கரும் சேனக்கிழங்கும் சேர்ந்து நல்லா வெந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னுமே கூட ட்ரையாக கூட எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரோஷினி வீட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நலமுடன் உண்டு, வளமுடன் வாழ்க. தேங்க்யூ ஆல்.